லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆசிட் கையில பட்டுச்சு. நல்ல வேளை உனக்கு ஏதாவது இல்ல. ஏண்டா மாணிக்கம், காலையிலேயே உன்னை கடையில இருந்து காலை சாப்பாட்டுக்கு மாத்தி விடுறேன்னு அமுதா புள்ள சொல்லுச்சு. நீ என்னடா இப்ப வர? கடையில எதுவும் வேலை ஜாஸ்தியா? காலை சாப்பாடு வரல, அதே மதியான சாப்பாடு சாப்பிட்டு போலாம்னு கடையை சாத்திட்டு வர்றேன். அப்புறம் அமுதா எங்கக்கா? காலையிலேயே சந்தைக்கு போயிட்டு பொருளை வாங்கிட்டு உன்னை மாத்தி விடுறேன்னு தானே சொன்னா? உன் மருமக மொத்த சந்தையை வாங்கிட்டு தான் வருவா போட்டிருக்கு. பசிக்குதுக்கா, சோத்தை எடுத்து வையு. சரி இரு, எடுத்துட்டு வரேன். ஆமா, என்ன குழம்பு வச்சிருக்க? ஆவி பறக்குது, சுட சுட சோறு இருக்கு. என்ன குழம்பு வச்சிருக்க? சாம்பார். சாம்பாரா? நான் ஏதோ கருவாட்டு குழம்பு கார குழம்பு வச்சிருப்பேன்னு பார்த்தா எப்பயும் போல சாம்பார் தானே. என்னடா அரக்க பறக்க சாப்பிடுற? மெல்ல சாப்பிடு. கோல பசி என்ன பண்றது? அவன் சந்தை போன அமுதா இன்னும் காணாம. எதுக்கு அமுதாக்கு ஒரு போன போடுக்கா. சரி. என்ன சொல்லுது? ஏதோ இங்கிலீஷ்ல சொல்லுது. இதோ அமுதாவே வந்துருச்சா? என்னடா மாப்பிள்ள லேட்டு? ஏய், என்னடா ஆச்சு? கையில கட்டு போட்டுருக்க? ஒண்ணும் இல்ல, நீங்க பேசாம சாப்பிடுங்க. ஏன் விட்டு கோவப்படுறான்? ஏத்தா அமுதா, ஏதாவது பிரச்சனையா? என்னாச்சு இவனுக்கு? அம்மா, நீ மார்க்கெட்டு போயிட்டு வரக்கு ஏன் இவ்வளவு நேரமாச்சு? கேக்குறல்ல, சொல்லு அத்தா. மாப்பிள்ள, அமுதா எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சு. இதெல்லாம் அந்த பழனிப்பை வேலையத்தான் இருக்கும். அவனுக்கு ஒரு நாள் இருக்கு. நீ ரெஸ்ட் எடு. இந்த காயம்லாம் ஒன்றும் ஆகாது, சீக்கிரம் ஆறி போயிடும். நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் கடைக்கு போறேன். மாமா, எனக்கு பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. டேய், கடையில ஏகப்பட்ட வேலை இருக்குப்பா. எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? நான் உன் பொண்டாட்டியை வர சொல்றேன். அமுதா, உன் புருஷனுக்கு சாப்பாடு போடுமா? சொன்ன கேளுங்க மாமா. ரொம்ப பசிக்குதா? இந்தாங்க, சாப்பிட்டுட்டு இதுல இருக்கிற மாத்திரையை போட்டுக்கோங்க. சரி.
போதும். இன்னும் கொஞ்சம். ம். எந்த பாவி மவன் இப்படி பண்ணானோ? கண்ணுக்குள்ள ஈரம் கசியுதோ? நீ ஒண்ணு கவலைப்படாத. நீ அவனுக்கு மருந்து தடை விட்டதையோ நான் அதை பார்த்ததையோ யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லையாக்கா. நீ யாருக்கும் தெரியாம உன் பாசத்தை கண்டினியூ பண்ணுக்கா. என்னதான் அவன் மேல கோபம் இருந்தாலும் அவன் கையில அடிய பார்த்ததும் உன் மனசு துடிச்சிச்சுல்ல, அதுதான்க்கா தாய் பாசம். டேய் மாணிக்கம், நாம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது நமக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்லாதவங்க வலியில துடிச்சாலே நாம ஓடி போய் உதவி பண்றதில்ல? அது மாதிரிதான் இதுவும். அவன் கையில பட்ட அடி கூட ஒரு வாரத்துல சரியாயிடும். ஆனா அவன் ஏன் மனசுல உருவாக்குன வலி என்னைக்கும் ஆறாது. அவன் மேல இருக்கிற கோபமும் ஆறாது. தள்ளு. கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டாத மாதிரியே பேசுறியக்கா. நீ மனசு மாறுவ. மாமா 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 இங்க காணோம். இவ்வளவு சீக்கிரம் கடைக்கு போயிட்டாரா? மாமா மாமா கொஞ்சம் வர சொல்றியா? நான் குளிக்கணும். சித்தப்பா கடைக்கு போயிட்டாங்க.
டேய், பாக்கெட்ல எம்புட்டு காசு வச்சிருக்க? என்கிட்ட இருந்த காசு தான் வாங்கி நேத்தே தண்ணி அடிச்சிடல. வாங்கி அடிச்சிட்டேனா? சரி சரி, எலக்ட்ரிஷியன் கோபால் கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி ஒரு 500 ரூபா வாங்கிட்டு ஒரு ½ வாங்கிட்டு அப்போ. சரி வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன முறைச்சுக்கிட்டு நிக்கிற? உன்ன மாதிரி பொம்பளைங்க ராஜ்யம் பண்றதுக்கு இது ஒன்னும் வீடு இல்ல, ரோடு. இங்க உன் ஆட்டம் எதுவும் செல்லாது. வீணா பொது இடத்துல அசிங்கப்பட்டு போகாத, கிளம்பு. உன்னை நான் போன்னு சொன்னேன். நீங்க தானே பிளான் பண்ணி என் மேல ஆசிட் அடிச்சீங்க. அப்படி என்ன கோவம்? நியாயமா பார்த்தா கடைய கூட இருந்து எரிச்சதுக்கு நான் தான் உங்க மேல கோவப்பட்டிருக்கேன். உறவுக்குள்ள விரிசல் வர வேண்டான்னு நானே உங்களை மன்னிச்சிட்டேன். அப்படி இருந்தும் என் மேல ஆசிட் அடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன வன்மம்? ஏய், என்ன ஆசிட் அது இதுன்னு புதுசு புதுசா கதை சொல்ற? அது சரி, நான் ஏன் உன் மேல ஆசிட் அடிக்க போறேன்? நீ எல்லாம் எனக்கு எதிரியா? சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு ஓவியா? சீப்ப, நீங்க தான் அடிச்சீங்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. அந்த ஆதாரத்தை நீங்க நினைச்சாலும் அழிக்க முடியாது, அதை மறைக்கவும் முடியாது. என்னது ஆதாரமா? யாரு யார் செஞ்சது? ஆள் இல்ல, உன் காலு. என்ன குட்டு வெளிப்பட்டு போச்சா? இதுக்கப்புறம் மறைச்சு என்ன பிரயோஜனம்? என் மேல ஆசிட் அடிக்க வந்தவனுக்கும் காலில் இதே இடத்துல தான் ஆசிட் பட்டுச்சு. அதை நான் பார்த்தேன். என்ன தெரியாதுன்னு நினைச்சியா? இத பாரு, உன்னோட யோகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. இது நேத்து நைட்டு புல்லட்டு சைலன்ஸ்ல பட்டது. ஏய், என்ன பண்ற? வேணாம் அமுதா, வேணாம். பயப்படாது, ஒன்னும் ஆகல. இது ஆசிட் இல்ல. இப்ப நான் உன் மேல ஊத்துனது வெறும் தண்ணி தான். அது உனக்கு எந்த வலியும் கொடுத்துருக்காது. அப்புறம் ஏன் துடிச்ச? ஏன்னா ஆசிட் எவ்வளோ கொடூரமானது, அது எம்புட்டு வலியும் வேதனையும் கொடுக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும். உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பய உணர்வு தான் உன்னை இப்படி துடிக்க வச்சிருக்கு.
இதுவே உனக்கு இம்புட்டு பயத்தை கொடுத்ததுன்னா உண்மையா ஊத்தி இருந்தா நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குல்ல. அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்க? ஒரு பொண்ணை பழி வாங்கணும்னு நினைச்சாலே நீங்க எடுக்கிற ஆயுதம் இதான்ல. நீங்க கையில எடுக்கிற இந்த ஆயுதத்தால எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கை செதஞ்சு போயிருக்கு தெரியுமா? அந்த காயத்தோட வலி கூட கொஞ்ச நாள்ல போயிரும். ஆனா ஒவ்வொரு தடவையும் கண்ணாடி முன்னாடி அவங்க உருவத்தை பார்க்கும்போது அவங்க மனசுல ஒரு வலி வருது பாரு. உருவத்தை சிதைக்கிறது எம்புட்டு கொடுமையான விஷயம் தெரியுமா? பொண்ணு ஏழையோ பணக்காரியோ கருப்போ சிகப்போ எல்லா பொண்ணுங்களுமே தன்னை அழகா வச்சுக்கணும் தான் நினைப்பா. ஏன்னா எல்லாருக்குமே தன்னம்பிக்கைய கொடுக்கறது தான் அழகா இருக்கோங்கிற நினைப்பு தான். அதுக்கப்புறம் தான் அறிவு. அதுக்காகவே தங்களை எப்பவுமே அழகா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த தன்னம்பிக்கையை அழிச்சு அவங்க உருவத்தை சிதைச்சு கண்ணாடி முன்னாடி மணிக்கணக்கா நின்னவங்கள கண்ணாடிய பார்த்தாலே பயப்பட வைக்கிறீங்களே. தப்பு பண்ணவனே அவன் முகத்தை திரும்ப பார்க்கும்போது அவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வரும். அவன் உருவாக்குன தழும்ப அவனாலே பார்க்க முடியாது. பொம்பளைங்கன்னா உங்களுக்கு இளக்காரமா போயிடுச்சுல. ஒரு பொண்ணுங்கிறவ உங்களை கண் கலங்காம பாத்துக்கிறவ. ஒரு பொண்ணுங்கிறவ உங்களுக்காக கண்ணீர் விடுறவ. ஒரு பொண்ணுங்கிறவ உங்களை கண்மூடித்தனமா நம்புறவ. அவளுக்கு கிரீடம் வைக்கலன்னா கூட பரவாயில்ல, அப்படி கீழ்த்தரமா நடத்தாதே. ஒரு பொண்ணை பலவீனப்படுத்துறவ ஆம்பளை இல்ல, அவளுக்கு பக்க பலமா நிக்கிறான்ல அவன் தான் ஆம்பளை. உமா, நீ இங்கனே இரு. நான் போயிட்டு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சரிங்க. ஏய், யார் நீ? நீ அடிக்க சொன்ன ஆள் மேல அடிச்சாச்சு, மீஞ்ச இருந்தது, அதான் உன் மேல அடிச்சிட்டு போலான்னு வந்தேன். ஏய், யாரா நீ? யாரா? என்னடி தங்கம், பயந்துட்டியா? சும்மா விளையாடுன. ஆனா நீ இம்புட்டு கீழ்த்தரமா போவேன்னு நான் நினைக்கவே இல்லை. உன் கூட பிறந்தவளை பாசமா நீ நினைக்க வேணாம். ஆனா ஒரு பொண்ணை கூட நீ நினைக்கல. என் மேலேயே நீ ஆசிட் எடுக்க சொல்லியிருக்க. உன்னை நினைச்சாலே அப்படியே அருவருப்பா இருக்குடி. இப்போ உனக்கு ஒரு பயம் வந்துச்சுல, அப்படித்தானே எல்லாருக்கும் இருக்கும். ஆசிட் நீ அடிச்சாதான் எரியுமா? நான் அடிச்சாலும் எரியும்.